ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜூஸ் ரெசிபி. இது என்ன ஜூஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்துட்டு சோற்று கற்றாழை ஜூஸ். நம்ம முன்னாடியே ஒரு சோற்று கற்றாழை ஜூஸ் போட்டுக்கிறேன். அது வந்து ஸ்பைசி வெர்ஷன். இது வந்துட்டு அதுலேயே ஸ்வீட் வெர்ஷன். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு பாயசம் மாதிரி இருக்கும். நம்மளோட சேனலில் நான் நுங்கு பாயசம் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. கிட்டத்தட்ட இது அந்த நுங்கு பாயசம் மாதிரி இருக்கும். இது சொன்னா நம்ப மாட்டீங்க. நுங்கு சீசன் இல்லாத போது இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நுங்கு பாயசம்னே சொல்லலாம். அந்த மாதிரியே டேஸ்டா இருக்கும். இது ஆலோவேரானே கண்டுபிடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் கூட கசப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நீங்க பயப்படாம செஞ்சு பாருங்க. கரெக்டா கிளீன் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா ஆலோவேரால துளி கூட கசப்பே இருக்காது. இந்த ஆலோவேரா ஜூஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான ஆலோவேரா ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆலோவேரா ஜூஸ் ஸ்வீட் வெர்ஷனுக்கு வந்துட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு வந்துட்டு ஆலோவேரா ஜெல் வேணும். நம்ம இதுல இருந்து கிளீன் பண்ணி எடுக்க போறோம். இந்த மாதிரி நான் வீட்டில இருந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். எங்கள் வீட்டில் சோற்று கற்றாழை செடி இருக்குது. அதுலேருந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா சதப்பாக இருக்குது பாருங்கள். இதுலேருந்து நம்ம ஜெல் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு மில்க் வேணும். இது வந்து நல்லா சில் பண்ண மில்க். இது நல்லா ஐஸ் கோல்டு மில்க். இது வந்துட்டு சப்ஜா சீட்ஸ். இதை வந்துட்டு நான் தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சிருக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் ஊறி இருக்குது. இது ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இது வந்து பன்னீர் ரோஸ் வாட்டர். இது ரோஸ் வாட்டர் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வேணும். இது வந்து சுகர் பவுடர் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் சுகர். இது வந்து பிங்க் கலர் ஃபுட் கலர். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து ஒயிட்டாகவே விட்டுலாம் வேணும்னா. நான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியட்டுங்கிறதுக்காக அந்த ஸ்பைசி ஜூஸுக்கும் இந்த ஸ்வீட் ஜூஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த பிங்க் கலர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கற்றாழையிலேருந்து இந்த ஜெல்லை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த முள்ளு மாதிரி இருக்கிற பார்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. 2 சைடும் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த தோலை வந்துட்டு டிஷீவி எடுத்துருங்க. இது ஈஸியாக வரும் உங்களுக்கு கத்தியில். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். கற்றாழை வந்து ஆக்சுவலாக ரொம்ப கசப்பாகவே இருக்காது. ஒரு தப்பான ஒரு இது இருக்குது, கற்றாழைனா கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கற்றாழை கசக்கவே கசக்காது துளி கூட. கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. இப்போ மேலே இருக்கிற தோலை வந்து நம்ம எடுத்தாச்சு கத்தி வச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் ஸ்கூப் பண்ணிங்கனாலே ஈஸியாக இந்த ஜெல்லி வந்துடும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி இப்படி ஸ்கூப் பண்ணி எடுத்துருங்க. பாருங்க எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்க. ஃபுல்லும் அப்படியே ஜெல்லி மாதிரி. பாருங்க, இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம இந்த ஜெல்லை. இதை வந்துட்டு நல்லா ஃப்ளோயிங் வாட்டரில் ஒரு 4-5 வாட்டி நல்லா இந்த வளவளப்பு போகிற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. ஒரு ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த சோற்று கற்றாழை ஜெல்லை வந்துட்டு நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா தண்ணியில் ஓடுற தண்ணியில் நல்லா ஃப்ளோயிங் வாட்டரில் க்ளீன் பண்ணிவிடுங்க. ஒரு 4-5 வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிடணும். இதில் இருக்கிற வளவளப்பே சுத்தமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா இது கொஞ்சம் கூட கசக்கவே கசக்காது. இப்போ இதை வந்துட்டு நம்ம சாப் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பொடியாக முடியுதோ அந்தளவு பொடியாக அதை சாப் பண்ணிக்கோங்க. இது மிக்சியில் அடிக்க வேணாம். மிக்சியில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தனித்தனியாக போயிடும், வளவலனும் ஆயிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி பீஸ் பீஸாக வெட்டிட்டிங்கன்னா நீங்கள் நுங்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இது இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வெட்டிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் வந்துட்டு நம்ம வந்து ஐஸ் கோல்டு மில்க் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மில்க் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஆலோவேரா ஜெல்லை சேர்த்திடுங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்திடலாம். இது வந்து சுகர் பவுடர். நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது வந்து உங்கள் இனிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. இது வந்து ரோஸ் கலர் ஃபுட் கலர். இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு கலர் சேஞ்சுக்காக தான் இது சேர்க்குறேன். இது இல்லாமையும் நீங்கள் செய்யலாம், வெள்ளையாகவும் செய்யலாம். இது சேர்த்துனா கொஞ்சம் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக இது சேர்த்துறேன் கொஞ்சமாக. இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பன்னீர் சேர்த்திக்கலாம்.
ரோஸ் வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது கூடவே இந்த சப்ஜா விதை சேர்த்திக்கலாம். இது நிறைய சேர்த்தினீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். இது எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா தான் இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. ரொம்ப குளிர்ச்சி இந்த சப்ஜா சீட்ஸ். இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. டெய்லியும் இந்த மாதிரி வேணும்னு கேட்பாங்க குழந்தைங்க. இது அடிக்கடி எடுத்துக்க கூடாது. ரொம்ப குளிர்ச்சி, அதனால இது அடிக்கடி எடுத்துக்க வேணாம். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு பாயசம் மாதிரி இருக்கும். இளநீர் பாயசம், நுங்கு பாயசம் அதெல்லாம் செய்கிறோம்ல, அது மாதிரியே இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட அலோவேரா ஜூஸ் இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான சோற்று கற்றாழை ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.